ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்மைப்பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். நம்ம வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள் நிறைய இருக்கு. ஆகாத காரியம்னா நடக்காத விஷயங்கள், செயல்படாதவைகள், முடங்கி போனவைகள், எதிர்பார்த்த பலனை கொடுக்காதவைகள், இப்படி நிறைய இருக்குல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகுமா. அப்போ அவரை சொல்ல வைக்கணும். யாரை சொல்ல வைக்கணும்? தேவனை சொல்ல வைக்கணும். தேவனை சொல்ல வைக்கணும். எப்படி? நாம் அவருடைய வார்த்தை எடுத்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ளிருந்து ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் சொன்னார். நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாம் விட்டு கர்த்தர் எழுந்தருளி போனார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரையும் அவர் ஆபிரகாமுக்குள்ள நிறைந்திருந்தார், பரிசுத்தால் நிறைந்திருந்தார். அவர் ஜெப நேரத்துல அவரை குறித்து, அவங்க பிள்ளைகளை குறித்து, அவங்க தலைமுறையை குறித்து அவரே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அங்கே ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆனது. ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். உன் ஜனங்கள் மணலத்தனையாய் பெருகுவார்கள், உன் ஜனங்கள் வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பாங்கன்னு சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அவர் சொல்ல ஆகும் அப்படின்னா நாம வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து, வாக்கு தத்தங்களை எடுத்து, நல்ல ஆண்டுடைய பிரசனத்திற்குள் நல்லா ஆராதித்து, நல்ல ஜெபித்து, நாம் அப்பொழுது அந்த வார்த்தைகளை எடுத்து பிரயோகப்படுத்தும் போது, எடுத்து பேசும்போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும், ஆகும், நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அவர் சொல்ல ஆகும். இந்த வார்த்தையெல்லாம் அவருடையது தானே. இதை சொல்ல சொல்ல ஆகும். வசனத்தை எடுத்து சொல்லுங்க, ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும். அதை நீங்க சொல்லும் போது நடக்க ஆரம்பிச்சு. அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல சொல்ல அது ஆக ஆரம்பிச்சிடும். அப்பொழுது அவர் கட்டளையிடுவார். கட்டளையிட்டா எதிரிட்டு வருகிற அதிகாரங்கள், எதிரிட்டு வருகிற மனிதர்கள், எதிரிட்டு வருகிற சதிகள் எல்லாம் அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. அந்த கட்டளை இயற்கையின் மேல் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவர் இயற்கைக்கு சொல்லும்போது நிற்கும். சத்துருக்கள், பிசாசின் கிரியைகளுக்கு அவர் அதிகாரத்தோட கட்டளையிடுவார். நீங்க வாய் திறந்து அவருடைய வசனத்தை வச்சு கட்டளையிடுங்க, அது நிற்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நீங்க அவருடைய வார்த்தையின் படியா நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிக்கப்படும். வியாதிக்கு கட்டளையிடுங்க, வியாதி சுகமடையும். அவ்வளவு வல்லம் இருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆகும், நிற்கும். அவர் தேவையானதை நமக்கு கொடுப்பார், தேவையில்லாத நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில தேவையில்லாத அப்புறப்படுத்தி கொடுங்க, தேவையானதை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையான மனிதர்களை எங்களோடு வைப்பீராக, தேவையில்லாத மனிதர்களை எங்களை விட்டு நீக்கிருங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்னது தேவையோ அது எங்களுக்கு சேரட்டும். எங்களுக்கு வேண்டாதது எங்களை விட்டு வெளியே போகட்டான். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உங்களுடைய தயவும், உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக ஆசீர்வதிங்க. கைவிடாத இருக்கும் தேவ தயவு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.